அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவல் மாந்திரீகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். மாந்திரீகத்திலேயே எத்தனையோ மாந்திரீகங்கள் இருக்குது. ஏவல் முறையில் மாந்திரீகம் பண்ணக்கூடிய முறை ஒன்று இருக்குது, சரிங்களா? மந்திரம் முறைகளில் உரு கொடுத்து அந்த எந்திரத்துக்கு உரு கொடுத்து அதன் மூலியமாக அது செய்யக்கூடியது உரு மாந்திரீகம். கரு மாந்திரீகம் அப்படின்னா மைமுறைகளை வச்சு மாந்திரீகம் பண்ணக்கூடியது கரு மாந்திரீகம், சரிங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட மாந்திரீக விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு நம்ம பதிவில் பார்க்கப்படக்கூடியது பார்த்திங்கன்னா ஏவல் மாந்திரீகம். ஏவல் அப்படின்னா நல்லா என்ன தெரிஞ்சுக்குங்க, ஒரு விஷயத்தை ஏவி விடுறது, சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஆகாத ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஆகாத ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னா, அடியாளுகளை வச்சு அவனுக்கு கூலிப்படைகள்கிட்ட 10,000 ரூபாயோ இல்லை 1,00,000 ரூபாயோ அவன்கிட்ட கொடுத்து அந்த நபரை என்ன செய்யுங்கன்னா அடித்து கொன்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதுக்காக கூலிப்படைக்கு நீங்கள் அதுக்கு பணம் கொடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, அவனை அடித்து கொல்ல சொல்கிறீங்க. இதுதான் ஏவுறது. ஒரு நபரை பணம் கொடுத்து அவனை அழிக்கிறதுக்கு ஏவுறதுன்னு சொல்கிறது, சரிங்களா? இதுதான் ஏவல் அப்படிங்கிறத அர்த்தம், சரிங்களா? அதே போல் மாந்திரீகத்தில் ஒரு துர்தேவதையவோ இல்லை ஏவல் தெய்வங்கள்னு நிறையா இருக்குது மாந்திரீகத்தில், சரிங்களா? தெய்வங்களை வச்சு ஏவல் பண்ண முடியாது. ஏவலுக்குன்னு பேர் போன தேவதைகள், துர்தேவதைகள் இருக்குது. அந்த தேவதைகளை வசம் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. வசம் பண்ணி அப்படின்னா அவங்க சொல்படி கேட்குறது போல் வசியம் பண்ணி மந்திர உபதேசம் பண்ணி வசியம் பண்ணி வச்சுருப்பான். வசியம் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நான் ஒரு மாந்திரிகராக இருக்கேன் அப்படின்னா என்ன தேடி வர்றாங்க பாருங்கள் கஸ்டமரு, சரிங்களா? இப்போ ஒருத்தவங்களுக்கு வசியம் பண்ணணும்னு வர்றாங்க, ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒருத்தர் எதிரியை அழிக்கணும்னு வர்றாங்க. இது போல் பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஏற்கனவே அவங்க வசியம் பண்ணி வச்சுருக்க தெய்வத்தின் மூலமாக அந்த காரியத்தை பூராமே ஏவல் முறையில் அனுப்பி வச்சு அந்த தெய்வத்தை ஏவி விட்டு அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு பேர் தான் ஏவல் முறை, சரிங்களா? இப்போ உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரிங்களா? இந்த ஏவல் தெய்வத்தின் மூலமாக அஷ்டகர்ம மாந்திரீகத்தையுமே நம்ம செய்ய முடியும், சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு ஒரு காளியை நம்ம வசம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த காளியை வச்சு ஒரு நபரை வசியம் பண்ணவும் முடியும். இதுக்கு பார்த்திங்கன்னா அவருடைய புகைப்படமும் அவருடைய பேரும் மட்டுமே வச்சு நம்ம இருந்த இடத்துல இருந்தே அது உலகத்தில் எந்த இடத்துல அந்த நபர் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல ஏவல் முறையில் நம்ம பூஜை செய்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த நபருக்கு நம்ம நினச்ச விஷயங்களை செய்ய முடியும், சரிங்களா? இதற்காக நம்ம இப்போ என்னென்னமோ செய்யணும் அப்படிங்கிற பெரிய பெரிய பூஜைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, சரிங்களா? அந்த ஏவலுக்குன்னு ஒரு சக்கரம் இருக்கும். அந்த இப்போ காளியை வச்சு ஏவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏவல் சக்கரம்னு ஒன்று இருக்கும், காளி ஏவல் சக்கரம்னு ஒன்று இருக்கும். அந்த சக்கரத்தை எழுதி அந்த சக்கரத்துக்கு கீழே என்ன விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறத மட்டும் அந்த வார்த்தை அந்த எந்திரத்துக்கு கீழே நம்ம எழுதி அதை சுருட்டி நம்ம அந்த தெய்வத்துடைய பாதத்தில் வச்சு அந்த ஏவல் மந்திரத்தை நம்ம பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா நம்ம யாருக்காக எதை நினச்சி நம்ம பூஜை செய்கிறோமோ அந்த விஷயம் 11 நாளில் அது நடந்து போயிடும், சரிங்களா? முக்காவாசி மாந்திரீகம் பார்த்திங்கன்னா இப்படி தான் பண்ணுறாங்க, சரிங்களா? மாந்திரீகத்தை முழுமையாக கற்றுக்கிட்டு ஒரு சில பண்ணுறது கிடையாது. ஆனால் ஒரு சில பேர்கள் ஏவல் முறையில் தான் இன்றைக்கு மாந்திரீகங்கிறது நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? என்னென்னா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு தேவதையை வசியம் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா அஷ்டகர்ம மாந்திரீகத்தையுமே அந்த ஏவல் தெய்வத்தின் மூலமாகவே பண்ணுறது, சரிங்களா? எடுத்துக்காட்டுக்கு ஒரு நபரை நம்ம வசியம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏவல் சக்கரத்துக்கேல இன்னாருக்கு இன்னார் வசியமாகணுங்கிறத மட்டும் அந்த வார்த்தையை மட்டும் அந்த எந்திரத்தில் எழுதி அந்த எந்திரத்தை சுருட்டி இந்த உக்கிரமான தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு ஒரு பலி கொடுத்து படையெல்லாம் நல்லா விமர்சனமாக போட்டு இந்த நபரை பார்த்திங்கன்னா இந்த நபருக்கு நீ வசியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்திட்ட கட்டளை இட்டுட்டு நம்ம செவ்வரளி பூவை வச்சு அந்த மந்திரத்தை ஏவல் மந்திரத்தை சொல்லி அந்த எந்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணி அந்த எந்திரத்தை சுவாமியுடைய பாதத்திலேயே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா 11 நாளையில் என்ன செஞ்சிடும், நம்ம நினச்ச வேலை முடிஞ்சிடும். இதே போல் ஒரு நபரை நம்ம அழிக்கணும் அப்படின்னா அந்த நபருடைய பேரை எழுதி
இவர் மாறைய மாறைய அப்படிங்கிற மட்டும் அந்த வாக்கியத்தை நம்ம அந்த எந்திரத்துக்கு கீழே எழுதி சுருட்டி வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னா 11 நாளில் அந்த நபர் மாரணம் அடைஞ்சிருவாங்க. சரிங்களா? இதே இது ஒரு நபருக்கு ஸ்தம்பனம் பண்ணணும், ஒரு நபரை விரட்டணும் அப்படின்னா, மாந்திரியத்தில் அஷ்ட கர்மத்தையும் ஒரு மேலே பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா இதே முறையை வச்சு நம்ம செய்ய முடியும். சரிங்களா? இந்த மாந்திரியத்தை கற்றுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு ஏவல் தெய்வத்தை வசியம் பண்ணி வச்சுருக்கணும். வசியம் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நம்மளால் ஏவல் பண்ண முடியும். சரிங்களா? இந்த முறையில் நம்ம வச்சு ஏவல் பண்ணணும் அப்படின்னா ரிசல்ட்டு குயிக்காக இருக்கும். சரிங்களா? மந்திர முறைகளை காட்டிலும் கருமுறையை காட்டிலும் ஏவல் முறை மாந்திரிகங்கிறது ரிசல்ட்டு துல்லியமாக அடிக்கும். சரிங்களா? ஒரு நபரை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னோம்னா உடனே முடிச்சுட்டு வந்துடும். சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்பவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இதுதான் ஏவல் மாந்திரிகம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதற்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்காங்க இந்த நபர், அவளை எப்படி அழிக்க முடியும், வெளிநாட்டில் இருக்காங்க இவளை எப்படி வசியம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களோட உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நம்ம இந்த விஷயத்தை நம்மளால் செய்ய முடியும். சரிங்களா? அதே போல் ஏவல் முறையில் உங்களுக்கு மாந்திரீக பூஜைகள் எதுவும் செய்ய விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட என்ன செஞ்சுக்கிறலாம், பூஜைகள் செய்து வாங்கிக்கலாம். அதே போல் உங்களுக்கு ஏவல் தெய்வங்கள் ஏதாவது நீங்கள் வசியம் எடுக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட தேவதைகள் நம்மள்கிட்ட தேவதைகள் நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு வாங்கி நீங்கள் வசியம் பண்ணலாம். சரிங்களா? வாங்கிக்கலாம். அது சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் நமக்கு தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.